ஸோ HMD Global இப்போ ஃபைனலாக அந்த Pureview பிராண்டிங்கில் Nokia 9 ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் Pureviewங்கிறதுனால ஒரு பெரிய கேமரா ஃபோக்கஸோடு வருது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல், இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க? ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த Nokia 9 Pureview பற்றி பார்ப்போம். ஸோ பின்னாடி இங்கே 7 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் 5 கேமராஸ், ஒரு டைம் ஆஃப் லைட் சென்சர், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்குற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் சென்சர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் மெகா பிக்சல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் லென்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ Mate 20 Pro, Galaxy S10 சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இங்கே 5லேயுமே ஒரே f1.8 லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 வந்து ரெகுலர் RGB சென்சர்ஸ், 3 வந்து மோனோக்ரோம் சென்சர்ஸ். ஸோ Nokia என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5த்துலேயுமே எடுத்த பிக்சரை கம்பைன் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு டைனாமிக் ரேஞ்ச் அதிகமாக ப்ளஸ் பொக்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ஃபைனலாக எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இது எவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும், டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் தெரியும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒன்று இந்த ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட்டில் கூகுளோட G-Depth யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் ஆப்லேயே எடிட் பண்ண முடியும். அடுத்து 1600 லேயர் டெப்த் டேட்டா இதில் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெகுலராக ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 10 லேயர் தான் கிட்டத்தட்ட கேப்சர் ஆகும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஸோ தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் எங்கே டேப் பண்ணி வேணாலும் ஃபோக்கஸ் அதுக்கு மாற்ற முடியணும். ப்ளஸ் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுற போக்கே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸோட டிஃப்ரெண்ட் டெப்த் ஏற்கனவே மெஷர் பண்ணுறதுனால. ஸோ இப்போ பொக்கே மேனிப்புலேஷன், அதாவது அந்த பேக்ரவுண்ட் பிளரோட மேனிப்புலேஷன் மட்டும் இங்கே மெயின் மேட்ரு கிடையாது. Nokia 9ஆல் ரா இமேஜஸ் ஷூட் பண்ண முடியும். இதில் மல்டிபிள் கேமராஸில் எடுத்த டேட்டாவை இன்கார்பரேட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் ஃபைனல் ரா ஃபைலோட சைஸ் 30 MB கூட இருக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸை ஃபோன்லேருந்தே எடிட் பண்ணுறதுக்கு Adobe கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட் ரூமில் Nokia 9 லென்ஸ் ப்ரொஃபைல்ஸ் இப்போ எடுத்துகிட்டு வராங்க. ஸோ HDR பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது, நிறைய டெப்த் சென்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். வேறு என்ன இந்த Nokia 9ல் லோ லைட்னு வரையிலையும் இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இங்கே 5 கேமராஸ்லேருந்து பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க, ப்ளஸ் ஒரே கேமராலேருந்து மல்டிபிள் பிக்சர்ஸ் கூட எடுக்க முடியும். ஸோ மல்டி ஃப்ரேம் ப்ராசஸிங் இங்கே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் பெட்டராக இருக்கும். ஓவரால் நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாகவும் டீட்டெயில்ஸ் அதிகமாகவும் வர மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் இங்கே 12.4 ஸ்டாப்ஸ் ஆஃப் லைட் கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோனோக்ரோம் சென்சர்ஸில் பேயர் ஃபில்டர் இல்லாததுனால அதிகமான லைட் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ லோ லைட் கண்டிஷன்ஸில் ரொம்பவே இமேஜ் குவாலிட்டி பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கேமராஸ் பற்றி நிறையவே பேசிட்டோம். எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு ஃபோன். ஸோ ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்னங்கிறதையும் பார்ப்போம். இங்கே வந்து Snapdragon 845 சிப், 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கிடையாது. இப்போ 845 போன வருஷம் வந்து சிப் தான். ஆனாலும் இங்கே ஸ்டாக் Android One UI கொடுத்துருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரையில் இங்கே ஒரு 1440p POLED பேனல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இங்கே இருக்குது. ஸோ 5.99 inch ஸ்க்ரீன், அதுக்கு மேலே ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. டிசைன் வரையில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிளாஸ், சென்டரில் மெட்டல், சைடில் இந்த எட்ஜஸ் கர்வ் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் ஆனால் டாப் அண்ட் பாட்டமில் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஃபோன் நான் பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் 2019 மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எனிவே மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கல, ஒரு 3320 mAh பேட்ரி, இதுக்கு குவிக் சார்ஜ் சப்போர்ட் ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, ஆனால் IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரைஸிங்னு பார்த்தா $699, கிட்டத்தட்ட 50,000 ரூபா. போன வருஷம் வந்து Nokia 8 Siroccoவும் இதே ப்ரைஸிங்கில் தான் வந்துச்சு. ப்ளஸ் அதுலேயும் பழைய சிப் தான் இருந்துச்சு, Snapdragon 835. ஸோ பேசிக்காக இங்கே உங்களுக்கு வந்து மேனுவல் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெப்த் எஃபெக்ட்ஸ், HDR இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Nokia 9 உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலாம். ஸோ Pureview ஃபோன்ஸ் ஜென்ரலாக ரொம்பவே கேமரா ஃபோக்கஸோட, ரொம்பவே நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸோட வந்திருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். HMD Global இங்கே கொஞ்சம் கேமரா இண்டஸ்ட்ரியில் உள்ள மேஜர் நேம்ஸோட இங்கே பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைட், இந்த L16 கேமரா எடுத்துகிட்டு வந்த அதே லைட் கம்பெனியோட தான் இந்த 5 சென்சர் அரேக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லென்சஸ் எல்லாமே கால்ஜைஸ் பிராண்டோடு வருது. ஸோ இந்த Nokia 9 Pureview நம்ம இது வரைக்கும் மற்ற ஃபோன்ஸில் பார்க்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கேமரா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இங்கே 5 கேமராஸ் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்குற மாதிரி அல்ட்ரா வைட், டெலஃபோட்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கணும், ஜூம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்
அப்படின்னு நோக்கியாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.